வெல்கம் டு மயூரி ஆரி டிசைனர். இன்னைக்கு மயூரி ஆரி டிசைனர்ல பாருங்க, எப்பயுமே நம்ம டெய்லி டிசைனா தானே போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு என்னோட பையனுக்கு சளி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் எப்பயும் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டு வைத்தியம் ஃபர்ஸ்ட் செஞ்சு பார்ப்பேன். அதுல சரி ஆகல அப்படின்னா தான் ஹாஸ்பிட்டல் போவேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயே சரி ஆயிடும் எப்பயுமே. இன்னைக்கு பாருங்க, டெய்லி டிசைன் தானே போடுறோம். சரி இன்னைக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்டா ஒரு மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ போடுறேன். சளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, வேர்வை சளி பிடிக்குது, வீசிங் ஜாஸ்தியா இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இப்போ ரொம்ப கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது பிள்ளைங்களுக்கு ஃபீவர், சளி எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா வரும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட வீட்ல இருக்கிற மூலிகை செடிய வச்சு தான் மூலிகை நான் வந்து பார்த்தீங்கன்னா, என் வீட்ட சுத்திலும் மூலிகை வளர்த்து வச்சிருப்பேன். ஸோ அந்த மூலிகைய வச்சு தான் நான் வந்து இன்னைக்கு என் பையனுக்கு வந்து சளிக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு வைத்தியம் செய்ய போறேன். எப்படின்னு என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். அத பாருங்க. என்ன வைத்தியம்னு பார்க்க போறீங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப கஷ்டமாலாம் கிடையாது. பாருங்க. இதுதான் ஓமவல்லி இல. ஓமவல்லி இல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 7 பீஸ் வரைக்கும் எடுத்துக்குவேன். எப்பயுமே நாட்டு வைத்தியம் செய்யும்போது ஒத்தப்படையில தான் செய்யணும். அதனால ஓமவல்லி இல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5லேருந்து 7 எடுத்து வச்சிருக்கேன். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றிலை. வெற்றிலை எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அந்த காம்ப கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிட்டு தான் வந்து நான் போடுவேன், யூஸ் பண்ணுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டூ 4 வச்சிருக்கேன். 3 பீஸ் போதும். உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது கருந்துளசி. கருந்துளசி வந்து பார்த்தீங்கன்னா, நான் காம்போட ஆஞ்சு வச்சிருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு. அதுக்கு அடுத்தது இது பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆடாதொடை. ஆடாதொடை என்னன்னா, சளி நெஞ்சில உள்ள சளி எல்லாத்தையுமே வெளியாக்கும். வாந்தியாவும் வரும், லூஸ் மோஷன்லயும் பிள்ளைங்களுக்கு வந்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ எஃபெக்ட்டான மருந்து குடுக்குறோம். அப்போ வந்து வயித்துல கண்டிப்பா வந்து புண் அந்த மாரி வர ஆரம்பிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரகம் வந்து ஓரளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு 7 டூ 9 மிளகு சேர்த்துருக்கேன். பாருங்க, ஒரு 7 மிளகு சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது கிராம்பு. கிராம்பு வந்து ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் 1 சேர்த்துருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அரைச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் சேர்ப்பேன். மஞ்சத்தூள் வந்து எப்படின்னா, வயித்துல அந்த அல்சர் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணும். ஏன்னா, இது கொஞ்சம் கூட அளவு போயிருச்சு அப்படின்னாலும், ரொம்ப இதா இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அருவாவ வந்து எப்பயுமே அடுப்புல காய போட்டுருவேன். அருவா வந்து எதுக்கு அடுப்புல காய போடுறேன்னு பார்க்குறீங்களா? புள்ளைங்களுக்கு வந்து நாட்டு மருந்து குடுக்கும்போது அப்படின்னா, அதோட பச்சைய வந்து முறிச்சுட்டு தான் குடுக்கணும்னு எங்க பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அருவாவ நான் வந்து காய்ச்ச மாட்டேன். பச்சையாவே என் பையனுக்கு குடுப்பேன். இது அருவாவ நல்லா காய வச்சு, அதுக்கு மேல அந்த இலைய எப்படி பச்சை முறிக்கிறதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பார்த்துக்கங்க. அரைச்சுட்டேன். அரைச்சுட்டு கீழ ஒரு டம்ளர் வச்சிருக்கேன். மேல பியூர் வெள்ள துணி. வெள்ள துணியில தான் எப்பயுமே நாட்டு மருந்து வந்து இது யூஸ் பண்ணணும். கலர் துணி பார்த்தீங்கன்னா, அந்த கலர் வந்து எதுனாலன்னா கலர் இது அதுல போய் மிக்ஸ் ஆயிடும். ஸோ, இப்ப வெள்ள துணி நல்லா அரைச்சு குறுன குறுனையா தான் அரைச்சிருக்கேன். அதே போதும். இப்ப அத வந்து வடிகட்ட போறேன். நல்லா கைய வச்சு புழியணும். பாருங்க. இது வந்து சின்ன டம்ளர் தான். 100 ml டம்ளர். 100 ml டம்ளர்ல கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2 பாலாடை தான் வந்திருக்கும். இத எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இதோட இத முடிக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்க. தெரியுதா? நல்லா சவுண்டோட வரும். இப்ப சிலிண்டர ஆஃப் பண்ணிட்டேன். சிலிண்டர ஆஃப் பண்ணா இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூடேறி அதோட பச்சை வந்து முடிஞ்சிரும். இந்த பக்கம் வைக்கிறேன். நல்லா சுல்லுன்னு பச்சைல வந்து முடியறதுக்குள்ள எஃபெக்ட் குடுக்கும். அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா காஞ்சிரும். அப்ப இதோட மருந்தோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பச்சையா குடுக்குறதுனால அந்த பச்சை இலை வந்து முறிஞ்சு போயிடும். இத குழந்தைங்களுக்கு பயப்படாம குடுக்கலாம். இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட சளி அப்டின்னா, ஒரு 3லேருந்து 5 நாள் குடுக்கலாம். அப்படி இல்ல எங்க குழந்தைக்கு பொறந்ததுலேருந்து இருந்துச்சுன்னா, 48 நாள் அரை பாலாடை. 1 டூ 5 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அரை பாலாடை குடுங்க. ஒரு 100 வயசுலேருந்து எபோவ் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 1 1/2 பாலாடை குடுக்கலாம். குடுத்தீங்கன்னா, அது ஷூரா வந்து குறைஞ்சிடும். இது வந்து உண்மை. என் பையனுக்கு இதுதான் குடுக்குறேன். ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போமாட்டோம். ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும்.